பிரதமரின் PM கிஷான் திட்டத்தில் 2000 ரூபாய் விவசாயிகள் பெற்றுவிட்டீர்களா? அவ்வாறு பலன் பெறாதவர்கள் இது தொடர்பாக எப்படி தயார் செய்வது என இனி பார்க்கலாம். பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி போஜனா திட்டம் என்று சொல்லப்படும் PM கிஷான் திட்டமானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவே மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட திட்டமாகும். பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டம் என்றும் இதற்கு மற்றொரு பெயர் உண்டு. விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு தருகிறது. ஒரு தவணைக்கு ரூபாய் 2000 வீதம் ஒரு வருடத்திற்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை கொண்டு விவசாயிகள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் இதுவரை 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 2.661 லட்சம் கோடிக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் 2 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெற முடியும் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். 16வது தவணையை எதிர்நோக்கி விவசாயிகள் பல நாட்களாகவே காத்திருக்கின்றனர். இறுதியில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி விவசாயிகளுக்கு 16வது தவணை விடுவிக்கப்பட்டது. இதுவரை வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 3 லட்சம் கோடியை கடந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக பிரதமர் கிஷான் நிதி 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. அதாவது பிப்ரவரியிலிருந்து பார்த்தால் வரும் ஜூன் மாதத்தில் 17வது தவணை வெளியாக வேண்டும். ஆனால் இப்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் விதிமுறைகள் காரணமாக இந்த முறை PM கிஷான் தவணை செலுத்துவது மிகவும் தாமதமாகலாம் என்கிறார்கள். இதனிடையே EKYC அப்டேட் செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு 16வது தவணை பணமே வராமல் உள்ளது. அப்படி ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் 011243000606 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை அழைத்து புகார் அளிக்கலாம். மேலும் PM கிஷான் கட்டணமில்லா எண்களான 180111552661 155261 என்ற எண்களுக்கு அழைத்து விவரங்களை பெறலாம். அதேபோல pm-kisan.ict@government.in என்ற இந்த மெயில் ஐடியையும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை PM கிஷான் யோஜனாவின் தவணை பணம் கிடைக்காதவர்கள் புகார் கொடுக்க விரும்பினால் pm-kisan.ict@government.in and pm-kisan.funds@government.in என்ற இணையதளத்தில் புகார் தரலாம். அல்லது 0113006061555261 என்ற தொலைபேசி எண்ணில் இலவச தொலைபேசி எண்ணிலேயே நீங்கள் புகார் தரலாம்.